இந்த செங்கோட்டையன் 2 நாட்களாக 3 நிகழ்ச்சிகளை புறக்கணித்த விவகாரம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த அதிருப்தி மற்றும் கோகுல இந்திராவும் இது போன்ற அதிருப்தி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் தொடர்பாக துரைகருணாவிடம் இருக்கலாம். சார் வணக்கம் சார். துரைகருணா சார். வணக்கம் சகோதரா. துரைகருணா சார், இன்னைக்கு இந்த செங்கோட்டையன் தெரிவித்துள்ள கருத்து மிகவும் ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத அழைப்புதல், அவர்கள் இருவரும் இல்லாத விழா மேடை, இந்த வேளையில் நான் பங்கேற்கவில்லை, அந்த அந்த அதிருப்தியில் தான் அந்த விழாவை புறக்கணித்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இதே போல முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் தமது ஆதரவாளர்கள் தாமும் நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவரும் அதிருப்தி கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போது பதிலளிக்கையில் அவருக்கு மன வருத்தம் இருந்தால் பொதுச் செயலாளரிடம் முறையிடலாம் என்று கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் விழா அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன சார்? அவர் சொன்ன கருத்து, ஜெயக்குமாரின் விளக்கம், இது தொடர்பாக நீங்க என்ன சார்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை 28-30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, அவர்களின் காலத்திலே இருந்த அந்த ஒரு எழுச்சியும் உணர்ச்சியும் அந்த வேகமும் இல்லை. ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை கட்சி சந்தித்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. எனவே விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தி இருப்பவர்கள், இவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தல் களத்திலே திமுகவை வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதில் நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அந்த 6 பேர், செங்கோட்டையன், திரு ரத்தனசிம்மன், திரு கே.பி. அன்பழகன், திரு தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், இந்த 6 பேர் கடந்த ஜூலை மாதமே திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் அவருடைய வீட்டில் சந்திச்சு இந்த பிளவுபட்ட கழகம் ஒன்று சேராவிட்டால் நமக்கு பெரிய பின்னடைவு சரிவு, இதை விடவும் பெரிய தோல்வி 2026 ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி தேர்தல் கள நிலவரத்தையும் கட்சியினுடைய நிலைமைகளையும் எடுத்து சொல்லி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்திய போது அதை முழுவதுமாக புறக்கணித்த திரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இணைப்புக்கு சாத்தியம் இல்லை என்று தெரிவித்ததால் இந்த 6 பேருமே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த 6 பேரும் என்னை சந்தித்ததாகவும் கட்சியை ஒற்றுமைப்படுத்த வலியுறுத்தியதாகவும் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வலியுறுத்தியதாக வந்த செய்தி பச்சை பொய்ன்னு சொன்னார்ல ஊடகத்துல, பெரிய மன காயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திருச்சு. தலைவர் காலத்திலிருந்து பயணிக்கிற மூத்தவர்களை நான் சந்தித்து பேசணும், நான் மறுத்துட்டேன்னு சொல்லலாமே, பச்சை பொய்ன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவெளிகள்ல நண்பர்கள் மத்தியில் அவர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தியும் ஒரு கோபமும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு புகஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த புறக்கணிப்பை நான் பாக்குறேன். அவர் பொதுவெளியில் தெரிவித்த கருத்து என்பதும் சரியானதுதான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை வந்ததற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்களையோ மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா படங்களையோ பிரதானப்படுத்துவதில்லை, அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் விழாக்களில் முக்கியத்துவம் தருவதில்லை என்கிற குற்றச்சாட்டும் பரவலாக பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியிலேயே இருக்கு. பல வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல சொல்லுவாங்க, வெறும் சாம் சைட்டுக்கு அம்மாவின் தலைவரையும் கொண்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கமும் இருந்தது. இந்த நிலைப்பாடுதான் இதை தாண்டி இந்த 6 பேரையுமே கட்சியில் இருக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. சி.வி. சண்முகம், விஸ்வநாதன், திரு கே.பி. அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், இந்த 6 பேர். செங்கோட்டையன் இல்ல, செங்கோட்டையன் இருக்காரு முதல்ல, செங்கோட்டையன், எஸ். வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன். ஆமா, இவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ ஜெயக்குமார் வாக்கு என்ன சொல்றாருன்னா, அது அத்திக்கரை அவிநாசி விவசாயிகள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பாராட்டு விழா, அதனாலதான் கட்சி விழாவா கருத முடியாது, அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை இதுல வைக்க முடியவில்லை, அழைப்புதலிலும் அந்த பெயர் இல்லை என்று அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு. அந்த விளக்கம் சரியா நினைக்கிறீங்களா சார்? அது
சரியானது இல்ல. அது சப்பக்கட்டு கட்டுறாரு. அதாவது தஞ்சையில விவசாயிகள் சேர்ந்துதான் காவிரி பிரச்சனைக்காக பாராட்டு தெரிவித்தாங்க, நம்ம பார்த்தோம். சரி சரி. மிகப்பெரிய அளவுல தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட் அவுட்டும் உங்களுடைய கட் அவுட்டும் போஸ்டர் பேனர்கள்ல இருந்தது. எந்த அமைப்பு நடத்தினாலும் அதுல இந்த அடிக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கால்கோள் அடித்தளமாக பாடுபட்டவர்களுடைய படங்களை புறக்கணிப்பது ஏற்க முடியாதது நிச்சயமா. ஓ சரி சரி சரி. இந்த ஒட்டுமொத்த கிரெடிட்டும் இந்த செல்வாக்கும் புகழும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே என்று அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதும் தவறு, அவரை மற்றவர்கள் முன்னிலைப்படுத்துவதும் தவறு. அதைத்தான் திரு செங்கோட்டையனை சொல்லியிருக்காங்க. திரு செங்கோட்டையனை தாண்டி நான் குறிப்பிட்ட அந்த 6 பேர் இதை தாண்டி பல முன்னணியினருமே திரு எடப்பாடி மீது கடுமையான அதிர்ச்சியில் கோபத்தில் இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கட்சியை ஒன்றுபடுத்தாவிட்டால் 2026ல ஒரு மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் அதிமுக சந்திக்கும் அப்படிங்கிறது தான் தலை யதார்த்தம். இதை அவர் உணர்வுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்ணன், நன்றி சார். விரைவாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு தெரிந்து நன்றி. அதிமுகவில் அடுத்தடுத்து அதிருப்தி, பரபரப்பு, சர்ச்சை, கூட்டம், ஆலோசனை, பேட்டி, விளக்கம் என்று மீண்டும் ஒரு பிளவுக்கான முன்னோட்டங்கள் தொடங்கிவிட்டது என்பதை திரைக்கரணம் மற்றும் புகழேந்தியர்களின் பேட்டிகளின் மூலமாக காண முடிகிறது. நிகிதா.